ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் காய்கறி எல்லாம் சேர்த்து பாஸ்மதி ரைஸில் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி பழம் சீக்கிரம் வெந்து வர்றதுக்காகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலை, மல்லி இலை இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான காரத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 போல் பீன்ஸு, 2 மீடியம் சைஸ் கேரட், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டர் பீட்ஸ், 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்ச மீல் மேக்கர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக அதிகம் புளிக்காத கெட்டியான தயிரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு காய் பாதி அளவு வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி எல்லாம் பாதி அளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸு அதை தண்ணி வடிச்சிட்டு இந்த காய்கறியோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், அரிசி வந்து உடஞ்சிரும். ரெண்டு கப் அரிசிக்கு 1க்கு 2 ரேஷியோவில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1லேருந்து 1.25 கப் அளவு தண்ணி சரியானதாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 1லேருந்து 2 விசில் விட்டு எடுத்தாலே சூப்பராக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எல்லாமே ஒரு கல் அளவுக்கு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி ரெடியாகி வரும்போது நம்மளுக்கு சரியான டேஸ்ட்டில் இருக்கும். நான் கொஞ்சமாக உப்பும் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அரிசியவும் தண்ணியும் நல்லா சமப்படுத்திட்டு மேலே விருப்பப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அதாவது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி இலை அதையும் மேலாப்பில் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு நல்ல சூடான தோசைக்கல் மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடியாகி வந்துடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா உடனே தம் உடைக்காமல் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் உடைச்சோம் அப்படின்னா அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். தம் உடைக்கும் போது எப்போயுமே ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு பாத்திரத்தோட ஓரங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி உடையாது. அதே மாதிரி சாதம் ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி கண்டிப்பாக உடையும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு இந்த மாதிரி பிரியாணி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.